ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு நாள் இந்த ஊடகத்திலே ஏராளமான செய்திகளை பகிர்ந்து கொள்கிறோம். இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமே, ஆனால் நீங்களும் அதை அடுத்தவர்களுக்கு அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்குங்கள். ஒருவேளை வார்த்தையை அனைவருக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்களும் இந்த ஊழியத்திலே பங்கு பெறலாம். பேசுகிற எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, அது அனுப்புகிற உங்களுக்கும் இது ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை விரும்புகிறார்கள், ஆனால் வாய்ப்பு இல்லை. எனவே இரண்டாவது அதிகமான அறிமுகம் இல்லை. எனவே நீங்கள் வசனத்தை விரும்பினால் இந்த வசனங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமே, ஆனால் உங்கள் நண்பர்கள், உங்கள் அயலகத்தார்கள், ஆண்டுடைய ஊழியர்களுக்கு அனுப்பி அவர்களும் இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட நீங்களும் ஒரு பங்காய் மாற உங்கள் அன்பை கேட்கிறேன். இந்த நாளின் செய்தி 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள் வரை. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள் வரை. இது ஒரு நீண்ட அதிகாரம், வாசிக்க அதிகமான நேரம் இல்லை. எனவே நீங்கள் அன்பு கூர்ந்து இந்த செய்தியை கேட்கும் போதே நீங்களும் என்னோடு சேர்ந்து 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள் வரை வாசிக்க அன்பை கேட்கிறேன். நிதானமாக நிறுத்தி தேவனுடைய அந்த வசனங்களுக்குள்ளே உட்பிரவேசிக்க நீங்கள் வாசிக்க அன்பை கேட்கிறேன். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், நாத்தானின் வார்த்தைகள், அல்லாவிட்டால் நாத்தானின் அறிவுறுத்தல்கள், நாத்தானின் கடிந்து கொள்ளுதல். இது எப்படி சொன்னால் புரியும்? நேத்தன்ஸ் ரெபியூக். இன்றைக்கு கடிந்து கொள்ளுதலை யாருமே விரும்புவதில்லை. பல நேரங்களிலே கடிந்து கொள்ளுதல் நல்லது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். நீங்க நிறைய பேருக்கு அந்த கடிந்து கொள்ளுகிற அந்த செய்திகளை விரும்புவதே இல்லை. இந்த ஊடகத்தில் பாருங்கள், செழிப்பாய் வாழ்வாய், உயர்வாய், மேன்மை அடைவாய், பெருகுவாய், ஏராளமான பார்வையாளர்கள். கடிந்து பேசுகிற பல செய்திகளை யாரும் கேட்பதில்லை. ஆபகு சொல்லுகிறான், அவர் என்னை கடிந்து கொள்ளும் போது. அப்படியானால் ஒரு தீர்க்கதரிசி எது விரும்புகிறார்? கடிந்து கொள்ளுதலை விரும்புகிறார். இன்றைக்கு அநேகர் அதை விரும்புவதில்லை. ஒரு ஊழியன் கடிந்து கொண்டால் அடுத்த வாரம் சபைக்கே வருவதில்லை. இதே ஊடகத்துல ஏறக்குறைய ஒரு 4000 செய்திகளை பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம். அதுல இந்த வாக்கு தத்தங்களின் செய்திகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய், பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, சத்தியத்தை பேசும்போது, உபதேசங்களை சொல்லும் போது, இப்படி வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் நிலை என்று சொல்லும் போது அதை யாரும் பார்ப்பதில்லை. சமீபத்துல ஒரு செய்தி வெளியிட்டிருந்தேன். இன்றைய திருச்சபைக்கு தேவையில்லாதவர்கள், அது யாருமே பார்ப்பதில்லை. இப்படி பல காரியங்கள், விசுவாச வாழ்க்கையின் ஆபத்துக்கள், இப்படி நிறைய அதாவது சபைக்கு செல்ல வேண்டிய அவசியங்கள், சபைக்கு செல்லாவிட்டால் உண்டாகிற விபரீதங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறேன். அது யாரும் பார்ப்பதில்லை. தொடர்ந்து இந்த நாட்களிலே நீதிமொழியின் புஸ்தகத்திலிருந்து தொடர்ந்து நான் பேசுகிறேன். அதையும் பார்க்க அன்பாய் கேட்கிறேன். இந்த நாளின் செய்தி 12ஆம் அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்திற்கு அனுப்புகிறார். சொல்ல வேண்டிய முதல் கருத்து என்னவென்றால், ஆண்டவர் நோக்கம் இல்லாமல் யாரையும் எவரிடத்திலும் அனுப்புவதில்லை. திரும்ப சொல்லுகிறேன், நோக்கம் இல்லாமல் தேவன் யாரையும் எவரிடத்தில் அனுப்புவதில்லை. That is the role of God, the intervention of God. தேவன் யாருடைய வாழ்க்கையிலேயும் யாரையும் அவர் அப்படி செய்வதில்லை. இந்த நாளில் நான் சொல்ல விரும்புகிறது வார்த்தை. அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்திலே அனுப்பினார். அதனால இந்த செய்தி உங்களுக்கு அனுப்புகிறார். ஏராளமான செய்தி இருக்கிற ஊடகத்திலே என்னை போன்று லட்சக்கணக்கான தேவமணிகள் பேசுகிறார்கள், ஆழமாய் பேசுகிறார்கள், மிகவும் ஆரோக்கியமான வசனங்களை பேசுகிறார்கள். ஆனால் இந்த நாளில் நீ கேட்பதற்கு என்ன காரணம் என்றால், கர்த்தர் அந்த வார்த்தை சொல்லுகிறது, நாத்தானை தாவீதிடத்திற்கு அனுப்பினார். நான் சொல்ல வந்த கருத்து, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு அனுப்புவார் என்றால் there's a plan, there's a purpose. ஒரு நோக்கம் இல்லாமல் தேவன் யாரையும் அனுப்புவதில்லை. என் செய்தி கேட்கிற தேவ பிள்ளையே, ஒரு சபைக்கு போகிறாய், God's plan, God's purpose, there's a God's provision. எங்கே அனுப்புகிறாரோ அங்கே தேவன் அதற்குரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், வேதம் சொல்வது போல செவிக்கு இன்பமான போதர்களை தேடி போகிறார்கள்.
சத்தியத்தை தேடி போகிற மக்கள் மிக குறைவு. பாடல், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், ஜாதி, தரம், அந்தஸ்து, இதை தேடிதான் மக்கள் போகிறார்கள். ஒரு விசுவாசி எங்கள் சபைக்கு வந்தார். அந்த சகோதரி ரொம்ப படிச்சவங்க இல்லை, படித்தவள் அல்ல, ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்தவர்கள். அவருடைய கணவர் வெளிநாட்டுல வேலை செய்கிறார். பக்கத்து வீடு, வெளிநாட்டுல வேலை செய்கிறார். ரொம்ப குக்கிராமத்துல பிறந்து வளர்ந்தவர்கள். தேவன் உயர்த்தினார். சொந்த வீடு, வசதி, வாகனங்கள். வந்து அடுத்த வாரம் வரதில்லை. கேட்டா, எனக்கு தகுதியான இடம் இது இல்லை, என்னுடைய சபையை பார்த்து என்னுடைய தகுதியான இடம் இது இல்லை என்று இன்னொரு விசுவாச இடத்துல சொல்லி போகிறார். பக்கத்து வீடுதான். எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு கிராமத்தில் வளர்ந்தவர்கள், கல்வி அறிவு அதிகமா இல்லாதவர்கள், எது சின்ன வசதி, ஒரு சின்ன வாய்ப்பு, ஒரு சொந்த வீடு, கணவருடைய வெளிநாட்டு வேலை, இது எனக்கு ஏற்புடைய சபை இல்லை. அப்போ ஜனங்களுக்கு எது ஏற்புடையது எது ஏற்புடையதே புரியல. அதாவது உள்ளூர்ல ஓனம் பிடிக்காதவங்க அசலூர்ல யானை பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இங்க ஒழுங்கா வராதவங்க இன்னும் சபைக்கு போக மாட்டாங்க. அதான் கேட்டா சொல்றாங்க, நான் அந்த சபைக்கு போறேன், மெகா சபைக்கு போகிறேன். அது என்னுடைய சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், தேவன் உங்க ஒரு இடத்துல வைத்திருக்கிறார் என்று சொன்னால், there's a plan of God, there's a purpose of God. Don't jump over. அதை விட்டு ஓடாதிருங்கள். நீங்க எந்த கிராமத்துல இருந்தாலும் அங்க இருக்க சபைக்கு போங்க. உங்க உறவுகளை கூட தேவன் நோக்கம் இல்லாமல் ஒருவரை இணைப்பதில்லை. அது கணவன் மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் கூட எண்ணம் எல்லாம் தெரியுமா? நான் அவர் வீட்டில் பிறந்திருந்தால், நான் இவர் வீட்டில் பிறந்திருந்தார், அவருக்கு நான் மகனாயிருந்தால், மகளாயிருந்தால். அநேக பெண்கள் கூட அவருக்கு கணவராயிருந்தால், அநேக கணவர்கள் கூட நான் அவருக்கு நான் மனைவியா இருந்திருந்தால், அவருக்கு நான் கணவனா இருந்திருந்தால். இதெல்லாம் ஏற்புடையது அல்ல. தேவன் கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்திற்கு அனுப்பினார். there's a purpose. அடுத்த வார்த்தை, இவன் அவனிடத்துல வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள், ஒரு ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாயிருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வந்து வளர்த்த ஒரே சின்ன ஆட்டுக்குட்டி தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்தது. அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்து கொண்டு அவனுக்கு ஒரு மகனை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யத்துல வழிப்போக்கன் ஒரு வந்தான். அவன் தன்னிடத்துல வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணி வைத்து தன்னுடைய ஆடு மாடில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்துல வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ண வைத்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த அந்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இது நீண்ட ஒரு வசனம், நீங்களே வாசித்து பாருங்கள். இந்த செய்தியினுடைய கருப்பொருள் என்னவென்றால், தாவீதை குற்றப்படுத்த அல்ல. இன்றைக்கு உலகம் எங்கும் அதிகமாய் தாவீதினுடைய இந்த குற்றம் பேசப்படுகிறது. பச்சைபால் எவ்வளவு நல்ல காரியம் இருக்கிறது, ஆனால் அதிகமாக இதுதான் பேசப்படுகிறது. என்னோட சபையில ஒரு பிரசங்கியார் வந்தார். இத 51ஆம் சங்கீத இந்த அதிகாரத்தை அவர் பேசினார். அவன் இப்படிதான் எட்டி பார்த்தான்னு பக்கத்து வீட்டுல எட்டி பார்க்கிறார். எவ்வளவு அவர் போயிடுவாரு, நாங்க அங்கதான் இருக்கிறோம். நான் சொல்ல வந்த இன்றைக்கு எல்லாரும் அதை விமர்சிக்கிறார்கள். தேவன் மன்னித்து மறந்து போன ஒன்றை அது பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் அன்பானவர்களே, இது ஏன் பேசப்படுது சொன்னால், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்றைக்கு அடுத்துள்ள வீழ்ச்சிகளை பற்றி நாம் பேசுகிறோம். இன்றைக்கு நான் இதை பேச காரணம் என்னவென்றால், அக்செப்ட் த கரெக்ஷன்.
அக்செப்ட் த ரிபியூக், கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் இந்த வசனத்தை பேசுகிறேன். குற்றப்படுத்த அல்ல, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனவேதான் 1 கொரிந்தியர் 10:12 சொல்லுகிறது, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு எண்ணம், ஐ வாண்ட், ஐ காண்ட், இது எனக்கு நடக்காது, இது எனக்கு ஆகவே ஆகாது, நிற்பேன், இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் திருமறை சொல்லுகிறது, நிற்கிறவன் எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு ஊழியர்களே, அடுத்தவர்களை கண்டம் பண்ணி பேசுகிற யாரானால், என்னுடைய செய்திகளிலே சில இடங்களிலே, அதாவது கண்டம்னேஷன் என்பதை விட கரெக்ஷன், குற்றப்படுத்தி பேசுவது நோக்கம் அல்ல. அதனால் யாருக்கு என்ன பயன்? அதனால் குற்றப்படுத்துவதல்ல, அதை கரெக்ட் பண்ணி, மக்களுக்கு அது புரியல. காண்டம்னேஷன் வேற, கரெக்ஷன் வேற. குற்றப்படுத்துவது வேறு, அதை புரிந்து கொள்ள வைப்பது வேறு. இது நிறைய பேருக்கு அதை பாஸ்டர் குற்றப்படுத்துறார், சபைக்கு வரலன்னா என்னை குற்றப்படுத்துகிறார். நீங்க காணிக்கூடியதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலன்னா நீ கத்திர ஏமாத்துறீங்க. அங்க மல்கியா 3:8 வேற ஃப்ராட்னு போட்டிருக்குது. தமிழ் வேதத்துல நீங்களோ தேவனை வஞ்சிக்கிறீர்கள். ஆங்கில வேதத்துல இவர ஃப்ராட், இவர டிசீவர், இவர ராபர். திரும்ப உலகத்துல ஃப்ராடுன்னு சொன்னா எவ்வளவு துக்கமா இருக்குது, திருடன் சொன்னா துக்கமா இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ தேவனை வஞ்சிக்கிறாய். ஆங்கிலத்துல யுவர் ராபிங் காட், யுவர் டிசீவிங் காட், யுவர் ஃப்ராட் அப்படின்னு இன்னொரு மொழிபெயர்ப்புல. அப்படியானால் அந்தவளை நம்ம ஆண்டவர் கரெக்ட் பண்ணும் போது அக்செப்ட் இட். விளக்கங்கள் தேவையில்லை, அதை ஏற்றுக்கொள்கிற மனப்போக்கம் நமக்கு தேவை. இது தாவீதின் வாழ்க்கையின் சம்பவங்களிலே ஒரு இருண்ட காலம், the darkest period in the life of David. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது போல அல்ல, இதை போன்று. இது தவறான ஒன்று. ஆனா இதை போன்று வியாதி, வறுமை, இல்லாமை, ஏளனங்கள், பரியாசங்கள். இந்த இருளா நேரத்திற்கு என்ன காரணம் என்றால், நீங்களும் நானும் அப்படிப்பட்ட இருளா நேரங்கள் வரும்போது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். God wants to preserve you. உங்களை விட அவருக்கு உங்கள் வாழ்க்கையில் அக்கறை உண்டு. உங்களுடைய அழைப்பிலே, உங்கள் அபிஷேகத்திலே, உங்களுடைய தேவனோடு இருக்கிற இந்த உறவிலே God loves that. தேவனுக்கு நீங்கள் தேவை. எனவேதான் நண்பர்களே, இப்படிப்பட்ட சம்பவங்களை நமக்கு பேசுகிறார். திரும்ப சொல்கிறேன், God wants to preserve. இது உங்களுக்கு எனக்கு ஒரு பாடமாக, இது பாடமாக இருக்க வேண்டும். நாம் கற்றுக்கொள்கிற ஒன்றா இருக்க வேண்டும், அதை பின்பற்றுகிற ஒன்றா இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை கவனியுங்கள். நம்பர் 1, it must be a lesson. உங்களுக்கும் எனக்கும். இரண்டாவது, I must learn. அதை நான் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சில மனிதர்களை பார்க்க விழுந்து போனவர்கள் நிறைய பேரை பார்க்கிறோம். என்னுடைய ஓட்டத்துல இந்த 53 ஆண்டுகள் காலத்துல எத்தனையோ பேரை பார்த்தேன். they are fallen, விழுந்து போனார்கள். கற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களிடத்துல கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது ஒன்று இருக்கணும். திருச்சபைக்கு போகிற தேவ பிள்ளையே, people must learn something from you. ஒரு சின்ன கேள்வி, உங்களிடத்துல கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது உண்டா? அதர்வேர்ட், உங்களை பின்பற்றுவதற்கான நல்ல காரியங்கள் வாழ்க்கையில உண்டா? உங்களை பின்பற்றுவதற்கு சொல்லணும், அந்த அம்மா மாதிரி, அந்த ஐயா மாதிரி, அந்த பையன் மாதிரி ஒரு ஊழியன் சொல்லணும், இவர்களை பாருங்கள், அவர்களை பின்பற்றுங்கள். சொல்ல முடியுமா? ஒரு திருச்சபையில் நானும் போதனா இருக்கிறேன். அப்படி ஒரு சிலர் மக்களைத்தான் சொல்ல முடியும், எல்லாரும் சொல்ல முடியாது. They are coming for a long years, many long years. நீண்ட காலம் வருகிறார், 40 ஆண்டுகள் வரை, 35 ஆண்டுகள் வருகிறார்கள். நான் நன்றி சொல்லுகிறேன். ஆனால் அவர்களிடத்திலே கற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை, அவர்களை பின்பற்றுவதற்கு ஒன்றுமில்லை. வருகிறார்கள், அதுவே பெரிய காரியம்தான். ஆனால் இந்த நாளின் செய்யணும் என்றால், people must learn something from you. உங்களிடத்தில் ஜனங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய சுபாவங்கள், உங்களுடைய பண்புகள். எதிர்மறையான சூழ்நிலையில் நீங்கள் how you accept it, எதிர்மறையான சூழ்நிலையில் how you face it, அதை எப்படி ஏற்றுக்கொள்றீங்க, அதை எப்படி கிரகிக்கிறீங்க, அதை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்றீங்க, how you are applying, how you are accept and how you apply. அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதை வாழ்க்கையில எப்படி நாம் அதை அப்பியாசிக்கிறோம், அது ஜனங்க பார்க்கணும். அடிக்கடி என்னை நானே
கேட்டுக்கொள்ள வேண்டும். போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடல் வரும்போது இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு இருப்பாரானால் how you will be reflect. தேவனே அப்படிப்பட்ட ரிஃப்ளெக்ஷன் எனக்கு தார். இதே பிரச்சனை, ஒரு பாடு, ஒரு போராட்டம், ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல இருந்தால் அதை எப்படி சந்திப்பார், எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? ஆண்டவரை அப்படி ரியாக்ட் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க. பல இடங்களிலே அதுல வெற்றி, சில இடங்களிலே தோல்வி. சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, இது இந்த சத்தியம் எதற்காக என்று சொன்னால், நீங்களும் நானும் விழிப்போடு இருக்க, பாதுகாக்கப்பட, தேவ சித்தத்தை வீணாக்காதபடி, தேவ நோக்கத்தை வீணாக்காதபடி ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்க வேண்டாம். என்னை கேட்க யாரானால் பிளீஸ், ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்க வேண்டாம். இவங்கெல்லாம் ஒரு விசுவாசியா? இவங்கெல்லாம் ஒரு சபைக்கு போக தகுதி இல்லாதவங்க. சற்று நேரத்துக்கு முன்னாலே ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு விசுவாசி அவர் போதை குறித்து சொல்லுகிறார். அவர் சபை நடத்தவே தகுதி இல்லாதவர். ஒரு விசுவாசி ஒரு போதகரை குறித்து 100% உண்மை சத்தியம் நான் சொல்லுவது. ஒரு விசுவாசி சொல்லுகிறார், நீண்ட காலம் சபைக்கு போகிறார், ஆரம்ப நாட்கள் இருந்து அவரோடு கூட இருக்கிறவர். அவர் ஒரு கொத்தனார். அவர்தான் அந்த ஆலயம் கட்டுமானத்திற்கு அதிகமாய் உதவி செய்தவர். ஒரு உழைப்பை, நேரத்தை. இந்த காலையில் அவர் சொல்லுகிறார், அவர் போதகராக இருப்பதற்கே தகுதியற்றவர். இது எவ்வளவு பெரிய வேதனையான, துக்கமான காரியம். இந்த ஒரு கீரல் ஒரு விசுவாசி உள்ளத்துல விழுந்துட்டா, I cannot be fit to be a pastor. அந்த ஊழியனா இருப்பதற்கே நான் தகுதியானவன் அல்ல. ஒரு கீரல் விழுந்துட்டான். அதை கத்தர் மாத்தணும், காலங்கள் மாத்தும். ஆனா அந்த கீரல் சிலங்கள உண்மையா இருக்குமே, ஆனால் நீங்கள் நானும் தான் பொறுப்பாளி. நான் சொல்ல வந்த இரண்டாவது குறிப்பு, அன்பான தேவ பிள்ளையே, தாவீதின் தவறுகள் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நடக்காதபடி. எனவேதான் அந்த வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்திற்கு அனுப்பினார். நாளில ஒரு ஊழியர் எங்க வீட்டுக்கு அனுப்புறார், ஒரு வார்த்தை அனுப்புறார், ஒரு செய்தி அனுப்புறார். there's a purpose. இல்லாவிட்ட நோக்கம் இல்லாமல் செய்தியை தேவன் அனுப்பவே மாட்டார். என்னுடைய இரண்டாவது கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, நீ வழி தப்பி போகக்கூடாது, தடுமாறக்கூடாது, உன் வாழ்க்கை வீணாய் போகக்கூடாது. நீ வாழ்ந்த வாழ்க்கை, உன்னுடைய ஓட்டம், உன்னுடைய அர்ப்பணங்கள் ஒரு நிமிஷத்திலே, 23ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள். துன்மார்க்கர்கள், வீம்புக்காரர்கள், பொறாமைக்காரர்கள், செல்வந்தர்கள், அறிவாளிகள், சுகஜீவிகள், ஆரோக்கியம் உள்ளவர்கள், அவள் பலன் உறுதியா இருக்குது, வெரி ஸ்ட்ராங் பிசிக்கலி. ஆனால் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள். அன்பானவே தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் பாழாய் போகாதபடி தேவன் யார் தெரியுமா? பழுதானவைகளை எடுப்பித்து கட்டுகிற கர்த்தர். அவர் யார் என்றால், உடைந்து போன பாத்திரத்தை உருவாக்கு, ரெஸ்டோர். வேதத்துல அடிய இடங்கள் அந்த வார்த்தையை பார்க்கிறோம். God will restore you. உன் சிறையிருப்பை திருப்புவார் என்ற வார்த்தைக்கு அன்பார்களே, bring in the same place where it was. உன் வாழ்க்கையின் பாழான மண்மேடுகள் யாவும் பாராலும் வேந்தன்மனையாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த நாள் என்னுடைய முதல் செய்தி என்னவென்றால், we are blind in our own faults. பல நேரங்களிலே நம்முடைய தவறுகளிலே நாம் குருடரா இருக்கிறோம். விளங்கும் என்று நினைக்கிறேன். we are blind in our own faults. அடுத்த தவறு தெரிகிறது, நம்முடைய தவறு தெரிவதில்லை. இந்த எல்லாரும் சொல்கிற வார்த்தை, நான் என்ன பெரிய பாவம் பண்ணிட்டேன், உலகத்துல பண்றதுதான் பண்றேன். பாருங்கள், தவறு செய்கிற ஒரு பெண், தவறு செய்கிற ஒரு ஆண், தவறு செய்கிற எல்லாரும் பண்றதை நான் பண்ணேன், நான் ஒன்றும் பெருசா பண்ணலையே. அதாவது செய்கிற தவறுக்கு ஒரு விளக்கம் வேண்டாம், தவறை ஒத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு எல்லாருமே we are all make mistakes. There are some good things and there are some bad things. குடும்ப உறவுகள்ல கூட கணவனுக்கு சில நல்ல பழக்கம் இருக்கும், மனைவி சில நல்ல பழக்கம் இருக்கும், சில கெட்ட பழக்கங்கள் இருக்கும். There are some bad habits in some husband. There are some bad habits even the wife. இன்றைக்கு அந்த குறைவுகளை நாம் பெருசாக பேசுகிறோம், அதையே பெருசுபடுத்துகிறோம். என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், அதாவது we are blind in our own faults. நம்முடைய தவறுகளில், அதாவது நம்முடைய தவறு நமக்கு தெரியறதில்லை, அடுத்தவங்க தவறு தெரியுது. அந்த வார்த்தையை நாம் படிக்கிறோம். அன்பானவர்களே, அடுத்தவங்க தவற
பெருசுப்படுத்துறோம், நம்முடைய தவற ரொம்ப லகுவாக்கிறோம். இப்படி சொன்னா புரியும். Other sin are so big, my sin is so little. அடுத்தவர்கள் நம்முடைய தவறு ஈஸின்னு சொல்றோம், ஆனா அடுத்தவன் தவற கண்டம் பண்றோம். ஒரு சின்ன கேள்வி, அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி. ஹலோ, உங்களுடைய கோபத்துக்கு ஒரு நியாயம் இருக்கிறதா? கோபப்படுறீங்களே, கணவன் மேல கோபம், மனைவி மேல கோபம், பிள்ளைகள் மேல கோபம், ஊழியக்காரர்கள் மேல கோபம். எவ்வளவு கோபம்! ஒரு ஊழியக்காரன் படுகிற பாடுகள். பிரசங்கத்திலே கவுண்டர் கொடுக்கிற மக்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ ஊழிய கூட்டையில கூட சமீபத்தில் ஒரு ஊழிய கூடைகளை பேசுகிறேன், அங்கிருந்து ஒருத்தர் கவுண்டர் கொடுக்கிறார். அவரு இப்பதான் வந்தார், இளம் வயதுதான், வயது இல்லை, அனுபவங்கள் இல்லை, வசனம் பேசக்கூடிய கிருபைகளும் இல்லை. ஏதோ ஒரு பாஸ்ட் ஆயிட்டார். அதாவது பேய் ஓட்டுவார், பிசாசு ஓட்டுவார். நான் என்னுடைய செய்தி என்னவென்றால், அன்பானவர்களே, அவன் மேல் கோபம் உண்டவனாகி. அதாவது அடுத்தவங்க தவறுகளை பெருசா நினைக்கிறோம், ஆனா நம்ம தவறு ரொம்ப சின்னதா நினைக்கிறோம். இல்லை அன்பானவர்களே, இந்த காலையில கூட நான் ஒரு செய்தியை வாசித்தேன். ஒரு கணவன் மனைவி, ஒரு பிள்ளை. அந்த அம்மா, இது நடந்த ஒரு சம்பவம், மிஷின்ல வாஷிங் மிஷின் துணி போட போயிருக்கிறாங்க. அதுல கவனமா இருந்து அதிலேயே கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன கை குழந்தை, அது அங்கிருந்த ஒரு ஏதோ அந்த வாஷிங் மிஷின்ல போட வேண்டிய ஒரு பொருள், அது தவறு. அந்த பிள்ளை அது தெரியல, அது கொஞ்சம் குடிச்சிச்சு. குடிச்சு அந்த ஒண்ணு பிள்ளைக்கு கண்ணெல்லாம் சுக்கி மயங்கி கீழே விழுந்து போச்சு. தாய் பதறி துடித்து கணவனுக்கு போன் பண்ண, கணவர் வந்தார். அந்த அம்மாவுக்கு ஒரே நடுக்கம், பயம், என்ன சொல்ல போகிறாரோ. உன்னை மனைவி அணைத்துக் கொண்டு பிள்ளையும் தூக்கி கொண்டு, பயப்படாதம்மா, ஆண்டு எல்லாம் பார்த்துப்பாரு. பாருங்க, அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். அந்த மனைவிக்கு திட்டுவார், ஏன்னா அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார். சமீபத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம், சென்னையில ஒரு பிள்ளை அபார்ட்மெண்ட்ல இருந்து கீழே விழுந்துச்சு. அது காப்பாற்றப்பட்டது. அங்கு குடியிருப்பு வாசிகளை பிள்ளையை காப்பாத்தினாங்க. நத்திங் ஹார்ம், சேதம் இல்லை. ஆனால் அந்த பெண்ணின் தாயை நிறைய பேர் வசைபாடினார்கள், குடும்பத்தார் வசைபாடி இருப்பார்கள். நிறைய பேர் அந்த வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல அந்த தாயை குறித்து, அந்த மன உளைச்சலிலே அந்த தாய் தற்கொலை செய்து கொண்டாள். இது எல்லா செய்திகளிலும் வெளியானது. இப்ப நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அடுத்தவருடைய குற்றத்தை பிரதிபடுத்துகிற நாம் நம்முடைய குற்றத்தை கண்டுகொள்வதே இல்லை. இன்னைக்கு அப்படிதான், நிறைய பேர் அப்படிதான் அடுத்தவருடைய குற்றத்தை பெருசா பேசுறோம். உதாரணம் சொன்ன புரியும். ஒரு நிகழ்ச்சி அவங்க வீட்டுல, நம்ம நல்ல நிகழ்ச்சி வந்திருக்க மாட்டாங்க. அதுக்கு சூழ்நிலை காரணமா இருக்கலாம், ஏதோ ஒரு பலவீனம் இருக்கலாம், மறந்து இருக்கலாம். ஒருவேளை அவங்க வீட்டு ஏதோ ஒரு சும்மா பாருங்க, அவங்க வரல, நான் ஏன் போகணும்? அவங்க பேசல, நான் ஏன் பேசணும்? அவங்க என்ன மதிக்கல, நான் ஏன் மதிக்கணும்? யோசித்து பாருங்க. அவர்களுக்கு அவங்களுக்கும் வித்தியாசமே இல்லையே. அவங்க அப்படி பேசினாங்க, நான் அப்படி பேசினேன். அவங்க நிகழ்ச்சிகள், என்னுடைய நிகழ்ச்சிகள் வரல, நான் போல. அன்பாவர்களுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். நானும் பல திருமண அழைப்புகள், திருமணம் நடக்கிறது, தெரிந்தவர்கள், நண்பர்கள், விசுவாசிகள், எல்லாத்துக்கும் போக எனக்கு நேரம் இல்லை. காரணங்கள், ஊழியங்கள், பல காரியங்கள். அதாவது நான் ஒத்துக்கொண்ட திருமணங்களுக்கு நான் கட்டாயம் போய் தீரணும். பல நேரங்களில் நிறைய அழைப்பு வருது. அது அவளுக்கு மன வருத்தம் தான். பாஸ்டர் வரல, போதவர் வரல. என் சூழ்நிலையை அவளுக்கு நான் சொல்லி விளக்குவது கடினம். வெளியூர் பல ஊழியங்கள், கூட்டங்கள், இது இப்படி பல காரியங்கள். இந்த செய்தி பேசுகிறேன், இதை முடித்து இன்னொரு ஊழியர் கூட நான் பேச வேண்டும் காலையில. அப்படியானால் அவரவருக்கு பல பல அலுவலர்கள் உண்டு. ஆனால் நான் சொல்ல வந்த கருத்து, we forget our own faults. கவனிங்கள், அவன் சொன்ன 12:7. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். யோசித்து பாருங்கள், இதை சொல்லுகிறார். அடுத்தவளை குற்றப்படுத்துகிற உங்களை பார்த்து, என்னை பார்த்து, நீயே அந்த மனுஷன். The rebuke, நீயே அந்த மனுஷன். அதை கவனிக்க வேண்டும். தாவீது யார்? நாத்தான் யார்? இவனோட அரசன். இவன் சாதாரண தீர்க்கதரிசி தான், ஊழியக்காரன் தான். ஆனால் அதிகாரம் இல்லை, ஆளுகை இல்லை,
அரசாட்சி இல்லை. தாவீதிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, ஆளு இருக்கிறது, அரசாட்சி இருக்குது. as a power, ministerial power, as a potential, அவனுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய மேன்மை பார்த்தீங்களா? நாத்தான் அவனை நோக்கி 12:7, நீயே அந்த மனுஷன். அன்பான, யூ ஆர் த மேன். இதை சொல்வதற்கு தைரியம் வேணும், இதை சொல்வதற்கு துணிச்சல் வேணும், சொல்ல தேவ கிருபை வேணும். இன்னைக்கு பல நேரங்கள்ல அன்பானவர்களே, நானும் நீங்களும் எல்லாருமே விதிவிலக்கல்ல, மனிதர்களுக்கு பயப்படுகிறோம். அவர் சபை விட்டு போயிடுவாரு, அவர் காணிக்கை நிறுத்திடுவாரு, அவருடைய உறவு துண்டிக்கப்படுமே. திரும்ப சொல்லுகிறேன், சத்தியத்துக்காக உறவு துண்டிக்கப்பட்டால் நல்லது. நான் பிற மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய 17வது வயதுல பலமுறை சொல்லி இருக்கிறேன். எதிர்ப்புகள், ஏளனங்கள் வாழ்க்கையில் நிற்க இறக்கும் பலன் கிடையாது. 17 வயசு, சம்பாதிக்கவும் இல்லை, சம்பாதிப்பான வயசு அது இல்லை, வாய்ப்பும் இல்லை. படிக்கும் காலங்கள், சின்ன சின்ன காரியங்களுக்கும் குடும்பத்தை சார்ந்து வாழ வேண்டும். ஆனா குடும்பத்தாருக்கு அதுல விருப்பம் இல்லை. என்னுடைய பின்பற்றுதல், என்னுடைய வாழ்க்கை முறை அவங்களுக்கு பிடிக்கல. அடிக்கடி சொல்ற வார்த்தை, எது கேட்டாலும் எங்க அப்பா சொல்ற ஒரே வார்த்தை, போனியே ஏசுநாட்டே கேளு, அவரே கொடுப்பார். இது ஒரே வார்த்தை தான், அவங்களுக்கு தெரிந்த ஒரே வார்த்தை இது மட்டும்தான். ஏசுன்னு போனேன், அந்த இயேசுவை கொடுப்பார். இப்படி பல காரியங்கள். என்னுடைய கல்லூரியுடைய அந்த கட்டணம் கூட என்னுடைய குடும்பத்தார் கட்டவில்லை. என்னுடைய பியூசில ஒரு ஆச்சரியமான ஒன்று, கல்லூரி கட்டணம் கேட்டு பார்த்தேன், எல்லாரையும் கேட்டேன். அந்த காலகட்டத்தில் அந்த கல்லூரி யூனிவர்சிட்டி ஃபீஸ் 60 ரூபாய். அது மனம் இல்லை, வழியும் இல்லை. அது ஆச்சரியமான ஒன்று. அந்த கல்லூரியிலே எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. அது ஒரு போர்ட்ல போட்டிருந்தாங்க, ஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த ஃபார்ம் நானே வாங்கி நானே ஃபில்அப் பண்ணி அதை நானே போட்டேன். எந்த விதமான அந்த அட்டாச்மெண்ட்லாம் ஒண்ணும் இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த கல்லூரியில போட்டேன். ஏதோ ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைத்தது. அதுல ஒரு நபர் நான். அந்த காலகட்டத்திலே நான் பெற்றுக்கொண்ட ஸ்காலர்ஷிப் 600 ரூபாய். 71 அன்றைக்கு 600 ரூபாய். நீங்க இது எவ்வளவு பெருசா இருக்கும். நான் சொல்ல வந்த கருத்து, ஃபீஸ் கட்டிட்டு வாழ்க்கையில முதலாக ஒரு ஷூ வாங்கினேன். மவுண்ட் ரோட் பேட்டால போய், தாம்பரத்துல இருந்து பஸ்ல வந்து மவுண்ட் ரோட் பேட்டால இறங்கி ஒரு ஷூ வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தேன். காசு ஏது? இயேசு தந்தார். நான் சொல்ல வந்த சத்தியம் என்னவென்றால், பல நேரங்களில் அன்பானவர்களே, இந்த உலகத்தினுடைய ஏளனங்கள், பரியாசங்கள் நம்மை சுக்குநூறாக்குகிறது. ஆனால் ஒன்று, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். somebody criticize you, somebody corrects you, அது உண்மையா இருக்குமானால் ஏற்றுக்கொள்ளுங்கள். வாதம் வேண்டாம், விவாதங்கள் வேண்டாம். பல நேரங்களிலே நான் சொல்ல வந்த வார்த்தை, அதாவது அவன் சொன்னான், அவன் விகண்டு எழுந்து, அந்த வார்த்தை, அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி, என் கண்ணில் இருக்கிற உத்தரம் எனக்கு தெரிவதில்லை, என் கண்ணு, அதாவது ஆனா அவன் கண்ணுக்கு சிறு துரும்பு எனக்கு தெரியுது. நீங்க அடுத்ததான், always finding fault with someone. திருச்சபைகளை பாருங்க, ஊழியனை குற்றப்படுத்துகிற மக்கள் ஏராளம். செய்தி அதிகமாயிட்டா ரொம்ப அறுக்கிறார், செய்தி கொஞ்சமா இருந்தா சரக்கு இல்லை, சத்தம் போட்டு பேசினா வீட்டுல சண்டை போட்டு வந்திருக்கிறார், அமைதியா பேசினா பாஸ்டர் பயந்துட்டார், நல்ல ட்ரெஸ் போட்டோம்னா காணிக்கை காசு, கொஞ்சம் மோசமான ட்ரெஸ் பண்ணா வேஷம் போடுகிறார். எவ்வளவு பாருங்க, ஆல்வேஸ் கிரிட்டிக்ஸ். எனக்கு கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே கவனிங்க, இதுக்கு என்ன காரணம் தான் சொல்ல விரும்புறேன். ஐ வாண்ட் டு சே த ரீசன் வை. அதாவது நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரம் தெரியல, அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற துரும்பு தெரியுது. இதுக்கு என்ன காரணம்? நம்பர் ஒன் இதுக்கு என்ன காரணம் என்றால், இது சரி எது தவறு என்பதை சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை. We don't know which is right, which is wrong. இப்படி பேசுறோமே இது தவறு, இப்படி பண்றோமே இது தவறு, அது அவரை பாதிக்குமே, ஒரு மன உளைச்சலை உண்டு பண்ணுமே. திரும்ப திரும்ப நான் பல செய்தியில சொல்லியிருக்கிறேன், நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒரு விதை. Every deed as a seed. உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் ஒரு விதை. Whatever you sow, you will reap. எனவே என் அன்பான தேவ பிள்ளைகளே, அதாவது we don't know which is right and wrong. சில நேரங்களில் கவனிங்க, இதுக்கு என்ன காரணம் என்றால்,
இயற்கை அந்த நபர் பிடிக்கல, இறைவரை குற்றப்படுத்துவது. இங்கே நாத்தானுடைய குற்றப்படுத்துதல் சரியானது. அவன் கோபம் உண்டவனாகி, நீங்க எங்க குழப்பம் இருக்கோ அங்க கோபம் இருக்கும். திரும்ப சொல்கிறேன், குழப்பம் நிறைந்த வாழ்க்கை கோபம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அவருக்கே குழப்பம், இதைதான் டென்ஷன் ஆகுது. நீ அலுவலகங்களை பாருங்களேன், பல அலுவலகங்களுக்கு போகிறேன், எவ்வளவு டென்ஷனா பேசுறாரு அந்த மனிதர். அவர் ஒரு அரசு துறையை வேலை செய்யறார், ஒரு ஈபியா இருக்கலாம், ஒரு அரசு துறையா இருக்கலாம், டென்ஷனா பேசுறாரு. இந்த மன்னிக்க வேண்டும், இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் கூட ஒரு டென்ஷனா பேசுறாங்க. எல்லாம் சொல்லிதான் ஏறுறோம், இங்கிருந்து இறங்க வேண்டிய இடம் எதுன்னு. அப்படி சொல்லலையே. அப்போ காரணம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வீட்டுல ஏதோ குழப்பம், அந்த வீட்டு குழப்பத்தை எல்லாம் அந்த பயனிடத்துல அவர் காட்டு. எல்லா ஆட்டோ டிரைவரும் அப்படி அல்ல, ஒரு சிலர் ஊழியர்கள் கூட குழப்பங்கள் நிறைந்த ஒரு ஊழியர், கோபம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. எங்கே குழப்பம் இருக்கிறதோ அங்கே கோபம் இருக்கும். தெளிவு இருந்தால் கோபமே இருக்காது. பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. Where there's a confusion, there will be angry. குழப்பங்கள் இருந்தாலே கோபம் அதிகமா வந்துடும். ரொம்ப கோபப்படுறாரு, காரணம் ரொம்ப குழம்பு இருக்கிறான்னு அர்த்தம். தெளிவான வாழ்க்கையில ஒரு அமைதி இருக்கும், அமைதியான நதியினிலே. அந்த அமைதியான நதி இருந்தா அதுல பிரயாணம் செய்யலாம். இன்னைக்கு அமைதி இல்லை, அதெல்லாம் பிரயாணமே பண்ண முடியல. இதனால குடும்பங்கள் இன்னைக்கு விவாகரத்து, குடும்பங்கள்ல சண்டை, குடும்பங்கள சச்சரவு, குழப்பம். அவர் குழப்பத்தை அது கொப்பளிக்கிறார். அந்தம்மா குழப்பத்தை அந்தம்மா கொப்பளிக்கிறாங்க. இப்படி அந்த வீடு கார்கில் யுத்தம் மாதிரி இருக்கும். அது யுத்தம் ஓயவே ஓயாது. இன்னைக்கு நடக்கிற யுக்ரைன் யுத்தம் மாதிரி இல்லை என்பானவர்களே. அமைதியா இருந்து பாருங்க, யுத்தங்கள் ஓயும், ஈட்டிகள் முடியும், அம்புகள் உடையும். இன்னைக்கு பிரச்சனை என்னவென்றால் அன்பானவர்களே, அந்த குழப்பங்கள் தான் நம்முடைய கோபத்துக்கு காரணம். ஏற்கனவே தாவீது குழம்பித்தான் இருந்தார். அவன் கோபம் உண்டவனாகி, இரண்டாவது குறிப்பு நான் சொல்ல போகிறேன், கவனிங்க. இரண்டாவது, அந்த சரியான உணர்வுகள் இல்லை. there is no conviction. அந்த வார்த்தை சொல்கிறது, அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி பார்த்து. இன்னைக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? இன்னைக்கு என்ன பிரச்சனை என்றால், உலகத்தின் ஸ்டாண்டர்ட நம்ம பயன்படுத்துறோம். நம்ம கேட்கிறேன். We follow the worldly standard. We follow the worldly views. We follow the worldly opinion. என்ன கேட்கிற அன்பானவர்களே, இந்த உலகத்தின் தரத்தை எதிர்பார்க்கிறோம். பெற்றோர்கள் கூட பாருங்க, உலகத்தின் தரம். உலகம் சொல்ல இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, என்ன ஊர் கேட்கும், உலகம் கேட்கும், அவங்க எவ்வளவு போட்டாங்க, எவ்வளவு செஞ்சாங்க. அது உலகத்தினுடைய ஸ்டாண்டர்ட், அது நம்ம ஸ்டாண்டர்ட் இல்லையே. உங்களுக்கு விளங்க முடியாது. நான் ஜெபிக்கிறேன். உலகத்தோட வியூஸ் வேற. அவங்க அப்படி கேட்கறாங்க, அப்படி எல்லாம் கேட்பாங்க, இப்படி எல்லாம் கேட்பாங்க, அவருக்கு அதை கொடுத்தாங்க, இவருக்கு இதை கொடுத்தாங்க. வேர்ல்ட்லி ஸ்டாண்டர்ட், வேர்ல்ட்லி வியூஸ். அந்த உலகத்தினுடைய அந்த தரத்தையும், உலகத்தினுடைய அந்த எண்ணங்களையும், உலகத்தின் மதிப்பையும் நீங்க உங்க வாழ்க்கையில பயன்படுத்தாதீங்க. வேர்ல்ட்லி வியூஸ் வேற. இப்ப நான் சொன்னது மாதிரி அது உலகத்தினுடைய தரம். அடுத்தவருடைய குடும்பத்தை கெடுப்பது, தவறான உறவு, அது வேர்ல்ட்லி வியூஸ். அந்த உலகத்தினுடைய தரத்தை குடும்பங்களோட பாருங்களேன். அவங்கள பாருங்க, அவங்க கணவரை பாருங்க, இவங்க மனைவியை பாருங்க, இவங்க பிள்ளைகளை பாருங்க. பிளீஸ் டோன்ட் பிரிங் தி வேர்ல்ட்லி ஒப்பீனியன் இன் யுவர் ஃபேமிலி. உலகத்தின் மதிப்பீட்டை உங்கள் குடும்பத்திலே கொண்டு வராதீர்கள். உலகத்தின் தரத்தை உங்கள் குடும்பத்திலே கொண்டு அவங்க எப்படி சம்பாதிக்கலாம்? துன்மார்க்கமான வருமானம், ஏமாத்தி சம்பாதிச்சு, இந்த மன்னிக்க வேண்டும், இந்த அரசு துறையில் இருக்கவர்கள் எல்லாம் லஞ்சம் 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 லஞ்சம். இதை வாங்கி ஒரு பைபிள் வாங்கி தராரு. என்ன சொல்ல, நான் பைபிள் வாங்கி தரேன். அந்த பைபிள் படிச்சு யார் ரட்சிக்கப்படுவான்னு எனக்கு புரியல. லஞ்சம் வாங்கி அந்த பைபிள் வாங்கி தராரு. லஞ்சம் வாங்கி அவர் ஊழியம் பண்றாரு. இது எப்படி ஏற்படுகிறது என்று எனக்கு புரியவில்லை. கிராம ஊழியம் பண்றாரு, பைபிள் வாங்கி தராரு. அது லஞ்ச காசு. வேண்டாம். திரும்ப சொல்லுகிறேன், டோன்ட் ஃபாலோ த வேர்ல்ட்லி ஸ்டாண்டர்ட். டோன்ட் ஃபாலோ த வேர்ல்ட்லி வியூஸ். உலகத்தினுடைய அந்த பார்வை உங்களுக்கு வேண்டாம். என்னை கேட்டுக்கொண்டு எல்லா பெற்றோர்களுக்கும், ஆண் பிள்ளை வைத்திருக்கிற, பெண் பிள்ளை வைத்திருக்கிற எல்லா பெற்றோருக்கும் புரிய நினைக்கிறவங்களுக்கு, உலகத்தின் தரம் வேறு, நம்முடைய தரம் வேறு. உலகத்தினுடைய பார்வை வேறு, நம்முடைய பார்வை வேறு. அவர்கள் உலகம் கொடுத்து திருப்தி ஆறாங்க, நம்ம தேவன் கொடுத்து திருப்தி ஆகிறோம். என் வாழ்க்கையின் அனுபவங்கள்.
எந்த மனிதன் கொடுத்து நான் திருப்தி ஆனதே இல்லை, கொடுக்கவும் இல்லை. உறவுகளும் தரல, உலகமும் தரல, தேவன் தான் தந்தார். நான் தைரியமா சொல்ல முடியும். எந்த உறவுகள் எனக்கு உதவி செய்ததில்லை, உலக மனிதர்கள் எனக்கு உதவி செய்ததில்லை, தேவன் உதவி செய்தார், அவ்வளவுதான். அது அந்த வேர்ல்ட்லி வியூஸ் தான் ரொம்ப பேர். அவங்க எவ்வளவு போட்டாங்க, எங்க இவ்வளவு போடுவீங்களா, அவங்க இவ்வளவு தராங்க, இவ்வளவு தருவீங்களா, அதுல வேர்ல்ட்லி ஒப்பீனியன். நான் சொல்ல வந்த அந்த கருத்து என்னவென்றால், கவனிங்க, இது என்னுடைய விளைவு என்னவென்றால், you are closing God's blessing. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் தடை செய்கிறீர்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு நீங்களே வர வேண்டாம் என்று சொல்றீங்க. என்னை கேட்கிற யாரானாலும், இது செய்திக்கு ஏற்படலாவிட்டாலும், don't follow the worldly views. உலகத்துக்கு இது ரொம்ப சாதாரணம் தான். இன்னைக்கு அப்படிதானே, எனக்கு மாடர்ன் உலகம், நவீன உலகம், யார் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். அடிக்கடி தொலைக்காட்சியில வருகிறது, ஊடகங்களில் வருகிறது. அது ஒரு பெரிய, அது மேல்நாட்டு கலாச்சாரம். யார் எங்க வேணா வாழலாம், எப்படி வேணா வாழலாம். ஆனால் இட்ஸ் நாட் பிப்ளிக்கல் பேட்டர்ன். வேதாகம முறை அது அல்ல. எனவே நான் சொல்ல வந்த வார்த்தை கவனிங்க, உலகத்தினுடைய அந்த மாடஸ்டியை ஏற்றுக்கொள்ளாதீங்க. டோன்ட் அக்செப்ட் தி வேர்ல்ட்லி மாடஸ்டி. நீங்க அப்படிதான் பிள்ளைகள் விரும்புறாங்க, எல்லாம் திருமணமானவங்க கூட அப்படிதான் விரும்புறாங்க. ஹலோ, அது உங்களை தடம் புரண்ட செய்யும், அடுத்தவர்களுக்கு இடங்களை உண்டாக்கும். டோன்ட் ஃபாலோ தி வேர்ல்ட்லி மாடஸ்டி. இந்த தாவீதனுடைய தவறு உலகத்துக்கு வேண்டுமானாலும் அது சாதாரண ஒன்றா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையிலே அந்த வார்த்தை சொல்கிறது, நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து, இங்கே காட்ஸ் பிளான், காட்ஸ் பர்பஸ், காட்ஸ் ப்ரொவிஷன், உன்னை ராஜாவாக்கினேன், அபிஷேகம் பண்ணினேன், சவுலின் கைக்கு தப்புவித்தேன். புரிய நினைக்கிறேன், சத்துருவின் கைக்கு, உலகத்தின் கைக்கு, பாவத்தின் கைக்கு, அக்கிரமத்தின் கைக்கு உன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக, ஆசாரியராக, தேவனுடைய பிள்ளையாக அபிஷேகம் பண்ணினேன். மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை, உனக்கு வீட்டை தந்தேன். அடுத்து உன் வாழ்க்கையில உனக்கு குடும்பங்களை தந்தேன். உன் வம்சத்தையும் யூதாவின் வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதென்று இன்னும் உனக்கு வேண்டியதெல்லாம் தருவேன். What an excellent plan of God. எவ்வளவு மேன்மையான, எவ்வளவு மகிமையான, எவ்வளவு மகத்துவமான தேவன். இன்னும் உனக்கு வேண்டியதெல்லாம் தருவேன். என் அன்பு தேவ பிள்ளையே, why should you go for the least? அற்பமான ஒன்றுக்கு ஏன் உன்னை பலியாக்குகிறாய்? திரும்ப சொல்ல, இதெல்லாம் தந்தேன், குடும்பங்களை தந்தேன், வீட்டை தந்தேன், ஊழியத்தை தந்தேன், மேன்மையை தந்தேன், வசதியை தந்தேன், இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு ஊழியர்களே, don't go down, don't go low level. அநேக ஊழியர் கூட அற்பமான காரியத்துக்கு போய் பேசுறது, வாயை திறந்தா போய் அற்பமான காரியங்கள். உனக்கு இதையும் தந்தேன், இன்னும் வேண்டி தருவது தெரியுமா? When you are loyal to me, when you love me, when you labor for me, நீ எனக்கு என்று உண்மையா இருந்தால், உத்தமமா இருந்தால், என்னை பின்பற்றினால், இதையும் தருவேன், இதற்கு மேலானதையும் தருவேன். இதை என்றைக்கு நீங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்களோ, இதையும் தருவேன், மேல நீங்க வேற மாதிரி எடுத்துக்கூடாது. தேவன் தரும் நன்மைகள். இதை என்றைக்கு உங்கள் உள்மனம் ஏற்றுக்கொள்ள தவறுகிறதோ, அன்றைக்கு அன்பானவர்களே, உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்னெல்லாம் போயிடும். 2 காலம் சொல்லுகிறேன், a life with consistency, ஒரு திருப்தியான வாழ்க்கை, ஸ்திரமான வாழ்க்கை, உறுதியான வாழ்க்கை. திரும்ப சொல்ல விரும்புகிறேன், திருப்தி. எதை தந்தாரோ இதுல திருப்தி. இந்த வாழ்க்கை போதும், இந்த வசதி போதும், இந்த உயர்வு போதும், இந்த குடும்பம் போதும். மக்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இல்லை. நிறைய சொல்ல உங்களுக்கு உள்மனம் புரியும் நினைக்கிறேன். லைஃப் வித் கன்சிஸ்டன்சி, இது போதும், இதுதான் என் வாழ்க்கை, தேவன் தந்தார். அவருக்கு தெரியும் எதை கொடுத்தா சிறப்பா இருக்கணும். இரண்டாவது லைஃப் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன், ஒரு கன்சிஸ்டிங் லைஃப், ஒரு கரேஜியஸ் லைஃப், ஒரு கேரிங் லைஃப். இதுதான் எனக்கு தேவன் தந்த வாழ்க்கை.
அந்த கன்சிஸ்டன்சி நிறைய பேருக்கு இன்னைக்கு இல்லை. அந்த ஸ்திரத்தன்மை அவருக்கு அது கிடைக்குது, இவருக்கு இது கிடைக்குது, அவங்க வீட்டுல அப்படி இருக்கிறாங்க, இவங்க மனைவி நல்லா இருக்கிறாங்க, அவருடைய கணவர் அப்படி இருக்கிறார். வேண்டாம். வாட் தி லார்ட் ஹஸ் given, தேவன் எதை தந்தாரோ இருப்பதை கொண்டு நிறைவுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இல்லாத ஒன்றைக்கு மேல் ஆசை வைக்காதீங்க. பறக்கும் பொருள் இல்லாத ஒன்று மேலே உன் கண்களை பறக்க விடுவானே. என்றைக்கு அந்த திருப்தி இல்லையோ, தாவீதின் வாழ்க்கை தான் உண்மை, திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை. அதெல்லாம் இன்னொன்றை தேடி நான் சொல்லி உங்களுக்கு வழங்க நினைக்கிறேன். திருப்தி இல்லாத வாழ்க்கை வேண்டாம், திருப்தியா இருங்க. இதுதான் தேவன் தந்த வாழ்க்கை, இதுதான் அவருடைய காட்ஸ் பிளான். நான் இப்ப சொன்ன பதிலா வாட் ஆல் ஹஸ் டன், அவர் செய்தது, உன்னை நான் இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். எங்கிருந்து? ஃப்ரம் நத்திங். அடுத்து சவுலின் கைக்கு உன்னை தப்பு வைத்தேன், சத்ருவின் கைக்கு, பாவத்தின் கைக்கு, அசுத்தத்தின் கைக்கு, அந்தகாரத்தின் கைக்கு. உன் ஆண்டுடைய வீட்டை உனக்கு கொடுத்தேன். எவ்வளவு பெரிய மேன்மை! ஒரு சபையை தந்தார், ஒரு வாழ்க்கையை தந்தார். வழியருகே இருந்தோம், கடை தெருவில் இருந்தோம், வீட்டை தந்தார், தொழிலை தந்தார், வரங்களை தந்தார், அன்பு கூற ஆட்களை தந்தார். 4 பேருக்கு மத்தியில் கத்திரம் உயர்த்தி இருக்கிறார். அடுத்து அதாவது பிள்ளைகளை தந்தார், குடும்பத்தை தந்தார். உன் மடியிலே தந்தேன். இத்தனை பேர் வந்து பாக்கியம் இல்லை, பிள்ளைகளை தந்தார், பேர பிள்ளைகளை தந்தார். அது மட்டுமல்ல, உன் வம்சத்தையும் உயிரான் வம்சத்தை உனக்கு கையளித்தேன். ஒரு வம்சத்தை அநேக பெற்றோர்கள் 3 தலைமுறையை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய மகன், மகனுடைய மகன், அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை, எவ்வளவு சந்ததியை நான் ஊழியர்களை பார்க்கிறேன். ஆனால் இதெல்லாம் இது போதாதிருந்தால், அழகான வார்த்தை, இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை நான் தருவேன். என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், கவனிங்க, நல்ல பழக்க வழக்கங்கள், ஸ்திரத்தன்மை உள்ள வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை, இது இருந்தால் அன்பானவர்களே இடர்வு இல்லை. என்னுடைய 2வது குறிப்பு என்னவென்றால், கவனியுங்கள், இந்த தவறுக்கு என்ன காரணம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். Why there is a fault in our life? Number one. ஆரம்ப சொன்ன திருப்தி இல்லாத வாழ்க்கை. இன்னொன்னு சொல்லுறேன், இந்த தவறுக்கு என்ன காரணம்? நல்ல நண்பர்கள் இல்லை, நல்ல உறவுகள் இல்லை, நல்ல மேய்ப்பன் இல்லை, நல்ல சபை இல்லை. ஒத்துக்கொண்டாலாமேன்னு சொல்லுங்க. அதாவது நாத்தானை போல நம்மை எச்சரிக்கிற, நாத்தானை போல நமக்கு புத்தி சொல்லுகிற, நாத்தானை போல நம்முடைய வாழ்க்கையில் அக்கறை உள்ள மக்கள் இன்னைக்கு இல்லை. மக்கள் இருக்கிற நல்லா தெரியும், இது தவறு, வஞ்சனையினால் வந்த போஜனம், ஆனால் அது எனக்கு இன்பம், பின்பு வாய் பருக்களால் நிறைக்கப்படும். நல்லாவே தெரியும், தகாத பணம், இது லஞ்சத்தால் வந்த பணம், என்ன கொடுக்கிறத வாங்கிக்கிறேன். நான் சொல்ல வந்த முதல் குறிப்பு என்னவென்றால், நீங்கள் நாத்தானை போல் நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், நாத்தானை போல் இருக்கிற நண்பர்கள் இணைந்து கொள்ளுங்கள், நாத்தானை போல் உங்கள் வாழ்க்கையில் அக்கறை உள்ள நபரோடு வாழுங்கள். Those who are interested in you. கவனிங்கள், உங்கள் பணத்தை அல்ல, உங்களை நேசிக்கிற மக்கள். இன்றைக்கு அநேகர் கவரை நேசிக்கிறார்கள், ஆனால் அவரை நேசிக்கிறார் என்பது புரியவில்லை. அப்படிப்பட்ட ஜனங்கள். அடுத்து 2 காரியங்கள் சொல்ல போறேன். கேரிங் பீப்புள் அண்ட் கரேஜியஸ் பீப்புள். உங்க பக்கத்தில் இருக்கட்டும். உங்களை குறித்து அக்கறை உள்ளவர்கள், உங்கள் வாழ்க்கையில் அக்கறை உள்ளவர்கள், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அக்கறை உள்ளவர்கள், உங்களுடைய உயர்வில் அக்கறை உள்ளவர்கள், உங்களுடைய மேன்மையில் அக்கறை உள்ளவர்கள், உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையில் அக்கறை உள்ளவர்கள். There are some people who are caring. அவர்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். There are some caring people. உங்களுடைய சுகத்தை விரும்புகிறவர்கள், உங்களுடைய வாழ்க்கையை விரும்புகிறவர்கள், உங்களின் மகிழ்ச்சி. எத்தனையோ குடும்பங்கள்ல they don't care about the wife, they don't care about the husband. பாவம் சில கணவர்கள், they don't, அதாவது மனைவிமா கேர் பண்றதே இல்லை. எத்தனையோ கணவர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன், யோசித்து பாருங்கள். எத்தனையோ கணவர்கள் they don't care because our pension அடிப்பவர் அன்னைக்கு இருந்த மதிப்பு மேன்மை இன்னைக்கு அவருக்கு இல்லை. பிள்ளைகள் கூட கேர் பண்றது இல்லை. அன்பானவர்களே, கேரிங் பீப்புள், அப்படிப்பட்ட நட்புகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். அதாவது அந்த உங்கள் பணத்துக்காக அல்ல, உங்கள் செல்வத்துக்காக அல்ல, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அக்கறை உள்ளவளை அவளோடு சேர்ந்து வாழுங்கள், அவளை சேர்த்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் அவரோடு சேர்ந்து கொள்ளுங்கள். கேரிங் பீப்புள். 2வது, கேரிங் என்று சொல்லும் போது
கேரிங் என்று சொல்லும் போது தவறுகளை சுட்டி காட்டுகிற நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். They are caring in everything. உங்கள் தவறுகளை சுட்டி காட்டுற நிறைய பேர் என்னன்னா, நம்ம இதுக்காக சொல்லணும், இதுக்கு வம்பு வரணும், உறவுகள் போயிடும். பரவாயில்லை, நீதி நிமித்தம் துன்பப்படுற நீங்கள் பாக்கியவான்கள். அப்படி ஒரு உறவு தேவையில்லை, அப்படி ஒரு வசதி தேவையில்லை, அப்படி ஒரு சாப்பாடு தேவையில்லை. புரிய நினைக்கிறவங்களுக்கு கேரிங் பீப்புளோட அசோசியேஷனா இருங்க. இரண்டாவது கரேஜியஸ் பீப்புள் கவனியுங்கள். கரேஜ்னா எதையும் சொல்ல துணிவுள்ள, அது பொய் சொல்றது இல்லை. அதாவது there are some people who are very bold. தப்பு தான். சில பேர் அதை சொல்றதே கிடையாது. எதுக்கு அதை நம்ம சொல்லி அவரை நம்ம பகைக்கணும்? இல்லை என்பார்களே. நாத்தான் அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி இருந்தால் தாவீது தொடர்ந்து தன் பயணத்தை செய்து கொண்டே இருப்பார். புரிய நினைக்கிறவங்களுக்கு. But love the people, associate the people with the caring people. அதாவது உங்கள் வாழ்க்கையில் அக்கறை உள்ள மக்களோடு கூட நீங்கள் தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். இரண்டாவது கரேஜியஸ் பீப்புள். உங்கள் குறைகளை சொல்ல சில பேருக்கு அதே ஒரு ஒழிவா இருக்கும். அப்படிப்பட்ட மக்கள் இல்லை. இட் இஸ் ட்ரூ, அது உண்மையா இருக்குமே ஆனால், உத்தமமா இருக்குமானால் அப்படிப்பட்ட மக்களோடு கூட இணைந்திருங்கள். இந்த நீ எவ்வளவு பண்ணாலும் பரவாயில்லை, சில பேர் அது விரும்புறது இல்லை. ரெண்டாவது இன்னொரு விஷயம் இருந்தால அப்படி சொல்ற மக்களை கூட வச்சுக்கிறதே இல்லை, அவரை காட்டி விட்டுறது. ஏன்னா அவர் நம்மளை அடிக்கடி அவரை கரெக்ட் பண்றாரு. இல்லை அன்பானவர்களே, அப்படி நண்பர்கள் உங்களுக்கு இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை தறிக்கெட்டு போகும். Keep some people who are caring in a spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அக்கறை உள்ள மக்களையோடு இணைந்து கொள்ளுங்கள். இரண்டாவது கரேஜியஸ் பீப்புள், உங்கள் தவறுகளை சுட்டி காட்டுகிற. சில ரொம்ப அது சாத்தியம் இல்லை, ஆனாலும் தேவன் சாத்தியப்படுத்துவாராக. கரேஜியஸ் பீப்புள். அடுத்தபடியாக நான் சொல்ல வந்த வார்த்தை கவனிங்கள். அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஒன்று இருக்குது. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், நீங்க ரெண்டு கிரிட்டிசிசம், ஒன்று டிஸ்ட்ரக்டிவ், இன்னொரு கன்ஸ்ட்ரக்டிவ். சில பேர் குற்றப்படுத்தி இருப்பாங்க டு டிஸ்ட்ராக்ட், ஆனா இன்னொரு கிரிட்டிசிசம் கன்ஸ்ட்ரக்டிவ். இந்த ஊடகத்துல சில பேர் சொல்லுவாங்க இப்படி பேசணும், இப்படி பேசணும், இப்படி கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். சில பேர் உண்டு தேவையில்லாம. அப்படி இல்லை, உங்கள் கிரிட்டிசிசம் ஷுட் பி வெரி கன்ஸ்ட்ரக்டிவ். நீங்கள் குற்றப்படுத்துவது, நீங்கள் அவரை திருத்துவது, இட் ஷுட் பி கன்ஸ்ட்ரக்டிவ். அதாவது அது கட்டப்படுவதற்காக இருக்கணும், அடுத்தவளை இடிப்பதற்காக அல்ல. நிறைய பேர் இந்த ஊடகத்துல கமெண்ட்ஸ் போடுறாங்க, தேவையற்ற கமெண்ட்ஸ். எனக்கும் வருகிறது. கமெண்ட்ஸ் போடுங்க, உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் இட் மஸ்ட் பி கன்ஸ்ட்ரக்டிவ். அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, அடுத்தவங்களை திருத்துங்க, ஆனா அது கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும், டிஸ்ட்ரக்டிவா மாறக்கூடாது. எனவே இன்றைக்கு நமக்கு தேவை நாத்தானை போல் ஒடுக்கிற நண்பர்கள். அது மட்டுமல்ல, அடுத்தவர்களை குற்றப்படுத்துகிற நீங்கள் உங்களே சற்று ஆராய்ந்து பாருங்கள். தாவீது மிகவும் கோபம் உண்டவனாகி அடுத்தவர்களை குற்றப்படுத்த நம்மளை கொஞ்ச நேரம் பார்க்கணும். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.